ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கேமர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 9. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டைமண்ட் மைனிங் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தார், ப்ரோ டைமண்ட் மைனிங் போங்கன்னு. நம்ம அதனால் டைமண்ட் மைனிங் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நான் வீட்டுக்கு போய் எடுக்கல. லைக் பண்ணிக்கோங்க கைஸ், அவ்வளோதான். கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 1.5K ரீச் ஆகுது, சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க கைஸ். நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக் எடுத்துக்கிறேன். அப்புறம் அயன் எடுத்துக்குவோம். ஆமாம், இந்த அயன் எடுத்து நமக்கு இப்போ பிக்காக்ஸ் ஒரு 3 செஞ்சுக்கோ, ஏன்னா யூஸ் ஆகும். எங்கே 1 2 3 ஒரு ஆக்ஸ் அப்படியே செஞ்சுக்கோ, அடிக்கிற கெசாவாக இருக்கும். ஆமாம், ஏன்னா ஸ்வாடு செய்கிற வரை ஆக்ஸ் நல்லா அடிக்குது, வேறு எதுவும் தேவையில்லை. எங்கே போதும். இது ஷீல்டு செஞ்சுக்கும், அதுக்கு நல்லா ஞாபகம் ஷீல்டு. ஏன்னா இந்த கையில் வச்சுருக்க உடஞ்சிருச்சுன்னா இன்னொன்று யூஸ் ஆகிக்கிறோம். ஒன்றே மட்டும் செஞ்சுக்கும் போதும். ஏன்னா இங்கே பாருங்களே, 2 ஷீல்டு நண்டனக்கான கையில் பிடிச்சிக்க வேண்டியது அழகா. 2 ஷீல்டுரா, இதை தூக்கி லாஸ்ட்டில் வச்சுக்கோ. ஷீல்டு இப்படி லாஸ்ட்டில் வச்சுக்கிட்டு கத்திக்கையில் வச்சுருவோம். இப்போ இருங்க, நான் திரும்பி போகிற வழியில் போகிறப்ப கண்டினியூ பண்ணலான்னா. ஆமாம், ஏன்னா திரும்பி போகிறப்ப தான் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணோம். தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோ, ஏன்னா எதுக்காக யூஸ் ஆகும். இருங்க, இந்த பாத்து வேறு நேற்று போட்டு வச்சேன். நேற்று ஃப்ரீ டைமாக இருக்கும்போது இந்த இதில் கொஞ்சம் நல்லா இருந்த டேட்டெல்லாம் அள்ளி கடாசி வச்சு போட்டு விட்டுருக்கேன். இருங்க, உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இருந்த வீட்டை எல்லாம் கிளி தங்குறதுக்கு வீடாக மாற்றியாச்சு. எல்லாத்தையுமே இங்கே கிளி தங்குறதாக்கி விட்டாச்சு. இருங்க கைஸ், இப்போ நான் அந்த கோகி போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நீங்கள் கோகிக்கு வந்துட்டு அவங்ககிட்ட நிறைய இதை காமிக்கலை. ஃபுட் எடுக்கிறது, இந்த மில்க் பக்கெட் எடுக்க சொல்லியிருந்தார் போன வாட்டி வரப்போ. ப்ரோ இந்த விச்சு வருவான், அந்த பாய்சன் எஃபெக்ட் வந்துச்சுன்னா விச்சு வருவானா இவன் வரான், போடாமல சாவு செத்துப்போ சொல்லியிருந்தார் போன வாட்டி. நம்ம நான் கேவ் மீனிங் போனப்போ, ப்ரோ விச்சு வருவான், அவனுக்கிட்ட எஸ்கேப் ஆருக்கு பக்கெட் ஆஃப் மில்க் எடுத்தீங்கன்னு. அது இன்வென்ட்ரியில் வச்சுருக்கேன். வேணாம் அது. எத்தனை வாட்டிடா நான் இந்த வாட்டிங்க எனக்குள்ளே ஸ்டெப் மீனிங் போட்டுடலாமான்னு இருக்கீங்க. ஸ்டெப் மீனிங் போட்டு பார்க்கலாமா இல்லை சுற்றி பார்க்கலாமான்னு இருக்கேன். அதனால் இங்கே ஒன்றும் தெரியல. இந்த இப்படி போட்டுக்கிட்டே வரேன். இருங்க, அடுத்து டைமண்ட் கிடைக்கும்போது கூட நான் திரும்பியும் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப பெருசாக போகும், பார்ப்போம். இருங்க கைஸ், கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இங்கே டைமண்ட் கிடைக்கல, ரெட் ஸ்டோன் தான் கிடைக்கிது. ஊறப்பட்டது கிடைக்கிது கைஸ், ஏகப்பட்ட ரெட் ஸ்டோனு. நான் உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் கூட காமிக்கிறேன். சும்மா பார்க்குற இடத்துலலாம் இருக்குது, அப்படி ரெட் ஸ்டோனு கிடைக்கிது நம்மளுக்கு. அப்போ ரெட் ஸ்டோன் யூஸ் ஆகிறோம், யூஸ் நல்லா ஆக போகுது. இந்த அளவுக்குள்ள இதை உடச்சி இப்போ இதையும் எடுத்துக்குவோம். இப்போ வேறு எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியலாம். இருங்க கைஸ், அடுத்து நான் திரும்பியும் இருங்க டைமண்ட் கிடைக்கும் போது தான் கண்டினியூ பண்ணுறோம். இருங்க கைஸ், அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டேன். இப்போ இங்கே டைமண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம், ஏன்னா ரொம்ப லேட் ஆகுது. பார்ப்போம். வந்துருச்சு ஒன்று தானா, சரி உடப்போம். நம்மளுக்கு லக்கில் போன வாட்டி மாதிரி ஒரே இல்லை 9 கிடச்சிது பாருங்கள், அது மாதிரி கிடைக்குதான்னு பார்ப்போம். எங்கே 1 ஐயா சுற்றி உடச்சி பார்த்துக்குவோம், ஏன்னா யூஸ் ஆகி என்கிட்ட இருக்க போகுது. 1 தானா, ஐயோ கடவுளையா, இன்னொன்று அப்பாடி 2வது கொடுத்துட்டாடுறா, செம்ம. 2 3 இந்தா ஒன்று இருக்குது. 3 அவ்வளோதானா, இருங்க சுற்றி உடச்சி பார்த்துறேன். ஏன்னா என்கிட்ட இருக்கும், ஏன்னா டைமண்ட் மைனிங்கில் சுற்றி உடச்சி பார்க்கலாம். இதான் சொன்னேன்ல 4, ஏன்னா எங்களுக்குள்ளே கரெக்டாக பதுக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா இதில் முக்கால்வாசி பதுக்கும். இங்கே பாரு, இதை எடுக்கிறதுக்கு எடுத்தால் 5வது உள்ளே ஒன்று பதுங்கியிருக்கு. எத்தனைடா பதுக்குவீங்க? 5. அதான் அங்கே ஒன்று பதுங்கிருக்கு. இங்கே பாருங்கள் தலைவா, அப்படியே தெரியுறீங்க ஓப்பனா. 6 7 ஏத்தடி 7 கிடச்சிருச்சு. ஒரே நான் அது 1.19 வெர்ஷனில் 1.19 தான் 1.21 வெர்ஷனில் நல்லா அப்டேட் பண்ணிட்டாங்களோ, இன்னும் டைமண்ட் நிறையா கிடைக்கிற மாதிரி. வந்துருச்சுல. அடுத்து இது அடுத்து 8 9 10. நான் ஒரு 30 டைமண்ட் எடுத்தோடனே நான் அது கேவ் மைனிங் ஸ்டாப் பண்ணிடுறேங்க. டைமண்ட் மைனிங்க்கு 12 வந்துருச்சு. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் இன்னும் என்னது நிறைய இது. இருங்க, நான் டைமண்டாக தாங்க காமிப்பேனே, இடையில நிறைய இது மைண்ட் பண்ணுவேன். நான் அதை காமிக்க மாட்டேன், அதெல்லாம் வீடியோ எண்டிங்கில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஊறப்பட்ட இங்கே பாருங்கள், ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். 13
ஏன்னா நிறைய இது இருக்கு. இங்கே பாரு, சும்மா உடச்சா 14. வேற எங்கிட்ட இருக்கா? மைண்ட் பண்ணி பார்த்துடுறேன் நல்லா. சர 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 மைண்ட் பண்ணி பார்த்தா தான் உண்டு, இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காம போயிடும். 14 இருக்கு என்கிட்ட இருக்க போகுது. சுத்தமாக எனக்கு தெரியல. கிடைக்கல. ஏனுங்க இப்படியே மைண்ட் பண்ணிட்டே போயிட்டு அடுத்த டைமண்டை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து திரும்பியும் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் டைமண்ட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, கிட்டத்தட்ட கடுப்பாயிரும். என்ன ஆத்தாடி கீழே பள்ளம், நல்ல வேலை கீழே மைண்ட் பண்ணல. ஏறுங்க அடுத்த டைமண்டுக்கு போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கிட்டு வந்தேங்க இங்கிட்டு இங்கே இருந்தேன் இப்போ. இங்கே லேப்பிஸ் தானே? ஆமாம்மா லேப்பிஸே தான். லேப்பிஸ் லசூர்லாவா? அந்த இது லேப்பிஸ் லசூர்லா 1 2. ஐயா தண்ணி வேறு, அந்த ஒரு லேப்பிஸ் வேறு இருக்குது. அது அப்புறம் பார்த்துக்கலாம், தாரிச்சு வச்சுக்குவோம். இவன் வேற வரான். ஜாம்பி பயலியா, உனக்கு சும்மா இருக்க முடியாதா? ஐயோ தொல்லை தாங்கடா. சாவுடா. பிக்காக்ஸ் வச்சே அடிச்சு கொண்டுடலாம் போல. ஆமாம் கடுப்பாகுது. ஆகா அமோகம். அப்படியே இங்கே தெய்வமே, இங்கே ஒரு 5 டைமண்ட் கொடுத்துருங்க. 5 டைமண்ட் கொடுத்துருவியா? 1 2 ஆகா 3 4 இங்கிட்ட ஒன்று இருக்கு. ஆகா இங்கேயே இன்னைக்கு எனக்கு லக்கு நல்ல லக்கு போல். இங்கே பாருங்கள் 5 இது ஒரே இதாக இருக்குது. 17ஓட 5 எவ்வளோ? 21 22. ஐயோ கணக்கு தெரியலையே டக்குன்னு. ஆத்தாடி ஆத்தா எங்கள் பக்கத்து வீட்டு தாத்தா. அந்த மாதிரி தான் இருக்குது. டைமண்டு ஊறப்பட்டது கிடைக்கிது. அப்போ அமோகம். இப்போ இங்கே லாப்பிஸை மைண்ட் பண்ணி தான் பார்ப்போமா? தண்ணியை வச்சு அடைச்சா அது அடையுது. திரும்பவும் வச்சா சை எவனா அடிக்கிறான். யார் அது? அடா ஜாம்பி நாயே, இரு நாயே, உன்னை வந்து அடிக்கிறேன். உனக்கு இருக்கு, உன்னை வச்சு சம்பவம் பண்ணுறேன். வா 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 சிக்கு மாட்டிக்க. 1 2 3 4 சாவு. அந்த பள்ளத்தை போய் பார்ப்போம். ஒரு டைமண்ட் மிஸ் பண்ணி வைக்கேன் பார்த்தீங்களா? எப்போ நல்ல வேலை இந்த ஜாம்பினால் பார்த்தீங்களா? நன்றிடா ஜாம்பி, நான் கூட வஞ்சிப்டேன். நன்றிடா ஜாம்பி, உன்னால தான்டா. அடுத்து இருங்க, திரும்பி அடுத்த டைமண்ட் போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆக ஆரம்பிச்சிடும். இருங்க அடுத்தடுத்து டார்ச் வச்சு போய்கிட்டே இருக்கேன். இங்கே இவ்வளோ டைமண்டை பார்த்தேங்க, அதுக்கு தான் இங்கே உங்கள்கிட்ட திரும்பி காமிக்கிறேன். இந்தா இங்கே எனக்குள்ளே எத்தனை ஒரு 5 10 கிடைக்குமா? ஒரு பேராசை தான். எங்கே 2 3 தான் இருக்கா? 3 தான் இருக்கோ? எங்கே சுற்றி உடச்சி பார்த்துருவோம். 3 தான் காய்ச்சி இருக்குது. ஐயோ 4 5 6லாம் தந்தீங்களேடா, இப்போ 3 தரீங்களேடா. மனசாட்சி இல்லையா? அமோகண்டா. ஏண்டா மோஜங்கு ஒரு 10 15 தரமாட்டீங்களா? இப்படி தரீங்க என்னடா நீங்கள்? போங்கடா. ஆமாம் சரி இருங்க, அங்கிட்டு மைண்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன். அடுத்து இங்கே எனக்குள்ளே டைமண்ட் இருக்கான்னு இருக்குது, அதான் காமிக்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட இப்படி கண்டினியூ பண்ணியிருக்கேன். இங்கே எனக்குள்ளேயே ஒரு 5 கிடச்சிட்டா 5 4 கிடச்சா நான் இவனுக்குள்ளேயே முடிச்சிருவேன். ஏன்னா இதுக்கடுத்து டைமண்ட் மைனிங்க. ஏன்னா ரொம்ப கடுப்பாகுது. 28 29 செம்ம. ஆகா 5 முதல்ல சொன்ன மாதிரி 5 கிடச்சிருச்சு. 30 31. ஆமாம் இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? ஆசை காட்டிட்டீங்க, கொடுங்கடா. டேய் மோஜங்கு கொடுங்கடா, இன்னும் ஒரு டைமில் கொடுங்கடா. உங்களுக்கெல்லாம் கோயில் கட்டுறேன். ஒன்றும் கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க, நக்குடான்ட்டாங்க. மோஜங் ஸ்டூடியோ நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா, நாசமாக போயிருங்கடா. இன்னும் ஒரு 10 டைமண்ட் சேர்த்து கொடுத்தா என்ன வேண்டாம், குறைஞ்சா நான் போகிறீங்க. சரி இங்கே ஒரு 31. இந்த இது என்ன கேஸ், இந்த பச்சை கலரில் ஒன்று கிடச்சிது. இங்கே வர வெளியில் ஒன்றே ஒன்று மட்டும் இருந்துச்சு. இந்த மைண்ட் பண்ணேன், எமரால்டு போட்டிருக்கானா. இது நான் வில்லேஜர்கிட்ட பார்த்துருக்கேன். கேஸ் இது எதுக்கு யூஸ் ஆகும் எனக்கும் தெரியல, எடுத்து வச்சிருக்கேன். இருக்கட்டும். லாப்பிஸ் இருக்குது, அயனு கோல்டு கரெக்டாக 64 கிடச்சிருக்கு. நான் மைண்ட் பண்ணிக்கிட்டே வந்தப்போ அதான் நான் காமிக்கல நிறைய இதில். ஏன்னா ஊறப்பட்ட இது பிச்சு கிடச்சிது. அவ்வளோதான். இதுக்கடுத்து நான் சாவ போகிறேன். ஆனால் என்ன நானாக சாவப்படுறதில்ல. என்னது எப்படியாவது அவங்களாம் அந்த சாவடிச்சாதான் உண்டு. அது வரைக்கும் ஏதாவது சும்மா கிடைக்கிற லூட்டுங்களை மட்டும் மைண்ட் பண்ண போகிறேன். எங்கே பார்ப்போம். ரெட் ஸ்டோன் ஆனால் ஊறப்பட்டாவே கிடச்சிருச்சு.
ரெட் ஸ்டோனு கணக்கே இல்லாமல் நிறையா கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ரெட் ஸ்டோன் யூஸ் ஆகும். இங்கிட்ட ஏதாவது இருக்கா? என்ன இருக்குது? இது அயன் தானே? ஆமாம், அயனு மைன் பண்ணிடுவோம். கைஸ் பைக் லைக் பண்ணிக்கோங்க கைஸ், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெயினாக நான் இதுதான் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல நானும் கண்டினியூவாக போட ஆரம்பிச்சிடுங்க கைஸ். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். எல்லா கேமுமே போடுறேன், ஹாரர் கேம்லேருந்து ஸ்டோரி கேம்லேருந்து. நான் எனக்கு ஃபீவரோட தான் கைஸ் போடுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா வீடியோ போடாமல் இருக்கக்கூடாதுங்கிறக்காக வீடியோ எடுத்து வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப இன்னும் ஃபீவர் இருக்குது கொஞ்சம். ஆனால் முன்னைக்கு பரவாயில்ல. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதனால தான், அது போதும் கைஸ். அவங்க யாராவது பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதனால தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இருங்க, இப்போ நம்ம இதில் இங்கே என்னென்னு பார்ப்போம். நீங்கள் லூட்டை தேடிக்கிட்டே இருக்கீங்க, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், ஆகா ரெட் ஸ்டோன் இந்தா. இது எத்தனைடா தரீங்க? போதுண்டா, போதுங்கிறவருக்கு தரீங்கடா. ஐய் க்ரீப்பர் பக்கி திடீர்னு வந்து வெடிக்கிறான் கோமாளி, போடாமல. ஆமாம், இங்கே வந்து இதை மைண்ட் பண்ண வேண்டியது. அடுத்து இங்கே அங்கே ஒரு ரெட் ஸ்டோன் இருக்குது. இங்கேருந்து எம்எல்ஜி பண்ண முடியுமா? எம்எல்ஜி வாட்டர் பக்கெட் எடுத்துக்குவோம். குதிச்சிட்றா கைப்புள்ள, கரெக்டாக குதி குதிச்சிரு. ஒப்பா, ஐயோ தண்ணியை மோந்துரு. ஐயோ மோக்க மாட்டேங்கிறானு. டேய் மோருடா. அட என்னட்டா இப்படியா? சரியாயிருச்சு. இருட்டாக இருக்குது. அங்கே ஒரு க்ரீப்பர் வேறு போகுது. க்ரீப்பர் வேறு போய்கிட்டு இருக்காங்கட்டு. என்ன பண்ண, இந்த ரெட் ஸ்டோனை மைண்ட் பண்ணுவோம். இங்கே ஒரு ரெட் ஸ்டோன் இருக்குது. ஓகே, இங்கே ஒன்று அப்படியே இருக்குது, மைண்ட் பண்ணிடுவோம். வேறு இந்த ஒன்று இருக்குது. போதும், அந்த அங்கே ஒன்று இருக்குது. இதுக்கு அடுத்து எவனும் சாவடிக்கிறக்கு எவனும் வரலையே. இது என்ன, இதை உடச்சா லைட் அமர்ந்துருச்சு. சரி, இது என்னன்னு தெரியல. இந்த ரெட் ஸ்டோனை மட்டும் நான் தட்டினா ஒரு மாதிரி வெளிச்சம் வருது, அது ஏன்னு தெரியல. இங்கே ஒன்று இருக்குது, அதை மைண்ட் பண்ணுவோமா? மைண்ட் பண்ண அவ்வளோதான். போதும். இதுக்கு அடுத்துலேருந்து நம்ம இங்கிட்டு வேறு ஏதாவது லூட்டு கிடைக்கும். ஐயோ இது வேறு வருது. வரா. சரி அடிப்போட தீவிரமாக சாவுறேன். என்ன ஹார்ட் இன்னும் மிச்சம் இருக்கா? பரவாயில்ல, கடை இன்னும் உசுரோடு இருக்க வச்சுக்கிட்டு இருக்கான். நான் என்னமோ திடீர்னு என்னமோ பாயிராப்பில் இருக்கு. என்னமோ வருது. சரி, என்னமோ வரல. தண்ணியை ஊற்றி அங்கிட்டு பாதையில் பார்ப்போம். தப்பாக ஊற்றுறேன். தண்ணி அங்கிட்டு போகுது. என்னமோ வருது திரும்பியும். அடாடா, இவன் தானா? அதான் முதல்ல விட்டு தான் இவன் தானே பார்த்தேன். சரி வெங்கையாவது சாவன் இருக்கு. செத்தாச்சு. அவ்வளோதான் கைஸ், மொத்தத்துக்கு இங்கே வந்தாச்சு. மொத்தம் 31 டைமண்ட் இருக்குது. அது போக நம்ம ஒரு 9 டைமண்ட் ஆல்ரெடி வச்சுருந்தோம். அந்த டைமண்டை எடுத்துக்குவோம். மொத்தம் பார்த்தா 40 டைமண்டு. வெற்றிகரமாக 40 டைமண்ட் எடுத்தாச்சு. இதை வச்சு டைமண்ட் ஆர்மர் செய்ய வேண்டியதே. இங்கே ஹெல்மெட்டு, செஸ்ட் பிளேட்டு, லெகின்ஸு, பூட்ஸு, அவ்வளோதான் முடிஞ்சு. எங்கே ஃபுல்லாக போட்டாச்சு, டைமண்டில் கவர் ஆயாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. எங்கே பார்ப்போம். அவ்வளோதாங்க கைஸ், நம்ம என்னது டைமண்ட் ஆர்மர் ஃபுல்லாக செஞ்சாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் ஆர்மருக்கு மாறியாச்சு. அது போக இல்லாமல் மெயினாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா சொன்னதை மாதிரி பண்ணிட்டேன். அடுத்து இப்போ ஒன்றும் ஒரு சின்ன வேலை இருக்குது. அடுத்து என்னென்னு காமிக்கிறேன் இருங்க. தேவையில்லாத லூட், நம்ம தேவையான லூட் எல்லாத்தையும் அங்கிட்டு உள்ளே வச்சு விட்றோம். டைமண்ட் மிச்சம் 16 இருக்குது. அது லாப்பிஸ் ஒரு இது. இங்கிட்டு இந்த பச்சை கலரு கோலி குண்டு இது ஒன்று. வேறு எது ரெட் ஸ்டோன் ஊறப்பட்டது இருக்குது. ரெட் ஸ்டோனை வைக்கணும். இந்த ரெட் ஸ்டோன் இங்கிட்டு இதையும் வைப்போம். அடுத்து இது வேறு இந்த கோல்டத்துக்கு உருக்கணும். அதனால் கோலை எடுக்கணும். இப்போ கோல் எடுப்போமா? கோல் ஆனால் எவ்வளோ எடுக்க, அப்படியே எடுத்து வச்சுக்கோ, பார்த்துக்கலாம்.
இருங்க எல்லாத்தையும் ஃபர்னன்ஸில் போட்டேன் போட்டே முடிச்சிட்டேன். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு நான் டக்குன்னு காமிச்சு முடிச்சிருவேன். ஏன்னா ரொம்ப போட்டு கடுப்பேற்றிக்கிறக்கூடாது. ஃபர்னன்ஸில் போட்டு முடிச்ச மாதிரி காமிச்சிட்டேன். இப்போ இன்னொரு சின்ன வேலை இருக்குது. நம்ம அங்கே ஒரு போர்ட்டல் செஞ்சுருப்போம் பாருங்கள், அதை இப்போ மேலே நம்ம டாப்பில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டோட மாடியில் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், ஒரு சின்னதாக ஒரு பார்வை பார்த்துக்குவோம். நம்ம வீட்டோட மாடியில் போய் ஃபிக்ஸ் பண்ணுவோம். எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், இங்கிட்டு போகணுமா? இங்கே போனால் நல்லாயிருக்கும். இருங்க, இந்த போர்ட்டலை உடைக்க ஆரம்பிச்சிடறேன். இருங்க கண்டினியூ பண்ணுறேன். இந்த போர்ட்டல்கிட்ட வந்துட்டேன். இந்த போர்ட்டலை இப்போ ஃபுல்லாக உட்காந்து நங்கு நக்கரன்னு உடைக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ இருங்க உடச்சிட வேண்டியதா. டிங் டெடிங் டெடிங் டேடிங் டெடிங். இதுக்கு அடுத்து மொத்தமாக உடச்சி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா போட்டு டிக் டிக் டிக்குன்னு தட்டிக்கிட்டு இருந்தேன், கடுப்பாயிரும். எல்லாத்தையும் உடச்சிட்டேன். திரும்பி அங்கே போகிறேன். இங்கே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை, வச்சு ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி இந்த பார்ட்டை டைமண்ட் ஆர்மர் பிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து உட்லேண்ட் மேன்ஷன் போகலாமா, இல்லை என்னது அயன் ஃபார்ம் கட்டலாமா, இல்லை எக்ஸ்பி ஃபார்ம் போடலாமா? சொல்லுங்கள் கைஸ், நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அதை வச்சு தான் நான் போட போகிறேன் அடுத்த பார்ட்டில். அயன் ஃபார்மா, உட்லேண்ட் மேன்ஷனா, இல்லை எக்ஸ்பி ஃபார்மானு பற்ற வைக்கிற ஃப்ரண்ட் ஸ்டீல் இல்லையே. சரி இருங்க, இதை கல்லை வச்சுட்டு ஃப்ரண்ட் ஸ்டீல் எடுத்துகிட்டு வரேன். நான் போட்டு வெறுப்பாகுது. ஆமாம், பற்ற வச்சாச்சு. இருங்க உள்ளே போய் பார்த்து. யார்ராவே கைஸ், இவன் யார்? யார்ரா நீ? கோமாளி, யார் நீ? உள்ளே போயிட்டு வரேன். ஏறுடி, யாருன்னு தெரியல இவன். கைஸ் அவன் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்க கைஸ். ஒரு மாதிரி அடிஞ்சு இப்படி சொல்ல அடி வாங்கின மாதிரி இருக்கான். அடி வாங்கியிருக்கான் போல். இருங்க, நம்ம எங்கே இருக்கோம்? சுத்துது. இது நம்ம போன வாட்டி நம்ம நெதர் போர்ட்டல் கட்டினப்ப ஒரு இடத்துக்கு வந்தோம் பாருங்க, அதே மாதிரி இருக்குது. நீ அடித்தவன் அந்த இருக்கான். நீ கம்மத்துக்குறோம். அடிக்காடா நான் பாவண்டா. எதுக்கு நம்மளுக்கு வம்பு? திரும்பியும் வந்த வழியிலே போயிடுவோமா? போயிடுவோம், யாரையும் காணோம். ஆனால் போயிடுவோம், அதான் நல்லது. என்ன எந்த சைடும் காணோம்? காணோம். வந்துருச்சு. என்ன திடீர்னு கிளிச்சா அது? இருங்க, இந்த சைடில் இருக்கான இவனை பார்ப்போம். யார்ரா நீ? புதுசாக இருக்க. கையில் பாருங்கள், தங்கத்திலே செஞ்ச ஸ்வாட் வச்சுருக்கான் போல், பல்லான்னு இருக்குது. உன்கிட்ட ஸ்வாடை மட்டும் குடுறா, நான் விற்றுக்கிறேன். ஸ்வாடை குடுறா. கோமாளி, ஸ்குவாடை கொடு. ஸ்வாடை குடுறா. கொடுக்க மாட்டான் போல். போடா, நான் கீழே இறங்கிக்கிறேன். போடா, உன்னை கண்டுக்கல. அவ்வளோதான் கைஸ், நான் முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தாங்களா? ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கடுத்து நான் என்ன வீடியோ பண்ணலாம் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. உட்லேண்ட் மேன்ஷனால் எக்ஸ்பி ஃபார்மா, இல்லை அயன் ஃபார்மானு, இல்லை அடுத்து வேறு என்ன பண்ணலான்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதையும் பண்ணலான் இருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கடுத்து ஷார்ட்ஸ் வேறு போட்டுடலான்னு இருக்கேன். நீங்கள் அடுத்து யாராவது ஹாரர் கேம் சொன்னீங்கன்னா ஹாரர் கேம் போடலாம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதை வச்சு தான் போட போகிறேன். அதனால் நீங்கள் மறக்காமல் சொல்லிடுங்க கைஸ் கமெண்ட்டில். ஸோ இது வரைக்கும் பார்த்தவங்களா ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். பை கைஸ், பை.